ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த காணொளி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்புறீங்களா? இந்த வருஷத்தில் கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி. ஆமென். புதிய காரியத்தை எப்படி செய்வார்? என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமையோ என்னுடைய குடும்ப சூழ்நிலைமையோ புதிய காரியத்தை பெறும்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். அதே வேத பகுதியில் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் வனாந்தரத்திலேயே வழிகளையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்க என்னால் முடியும்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். ஆகார் பிள்ளை எடுத்து கொண்டு வரும் பொழுது அவர் வனாந்தரத்தில் பிள்ளை குடிக்க தண்ணீர் இல்லாதனால அவர் வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். ஆனால் அந்த இடத்துல அவருடைய பிள்ளையின் தாகத்தை தீர்ப்பதற்கு அங்கே எந்த ஒரு வழியுமே இல்லை. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்குகிறார். அந்த நீரூற்றின் மூலியமாய் அந்த பிள்ளையினுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது, அந்த ஜீவன் காப்பாற்றப்படுகிறது. ஆகாரின் பிள்ளைக்கு ஆண்டவரால் செய்ய முடியும்னு சொன்னால், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு புதிய காரியத்தை, ஒரு புது வழியை ஆண்டவர் உருவாக்க அவரால் முடியும். அதை நீங்கள் நம்புங்க, அதை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அதன் மூலியமாய் அவர் நான் உண்மையுள்ள தேவன், நான் உங்களை நேசிக்கிறவர் என்பதை நிரூபிக்கப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை என் தேவன் செய்வீராக. எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த சூழ்நிலைமைகளிலே, அந்த நேரங்களிலே ஆண்டு தகப்பனை பிள்ளைகளுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து நீர் உண்மையுள்ள தேவன் என்பதை நீர் நிரூபிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். எவ்வளவு கடினமான சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, குடும்பம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, புதிய காரியத்தை உம்மாலே செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த வருடத்தில் செய்து அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா காரியங்களை வாய்க்க பண்ணி ஆண்டவர் பிள்ளைகளை இந்த வருடத்தில் மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கே எல்லா துதிகளையும் கனத்தையும் ஏறெடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய காரியத்தை நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்கள். சாமுவேல் ராஜ்குமார் ஈரோடு என்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அனுப்பி வைங்க. கர்த்தருடைய வார்த்தைகள் மூலியமாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதன் மூலியமாய் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.